இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முதல்ல என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் எனது மாப்பிள்ளை கார்த்திகேயனுக்கும், அப்புறம் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் எனக்கு சரியா அமையல. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில். ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் என்னை ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் எவால்வ் ஆயிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வெறுமா ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும், எல்லா நவரசங்களும் கொடுக்கணும், தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடைச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு கட்டாயம் நம்புகிறேன். உங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு இருக்கும் கூட நான் உங்களுக்கு உண்மையிலேயே அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும். யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் அழுது போனாலும் எதுவும் வரப்போறதில்ல. ஆனால் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் நகைச்சுவையோட தான் அணுகணும். அப்போ தான் வாழ்க்கையே லைட்டராக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் கூட வேலை செஞ்ச எல்லா பையனா நடிச்சவங்க எல்லாருமே உண்மையிலேயே அந்த அந்த பாண்ட் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதனால எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.